ஹாய். யூசுவலாக வந்து நம்ம கீரை வாங்கினோம் அப்படின்னா அந்த இலையை மட்டும் செஞ்சுட்டு அந்த தண்டை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் வந்து நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் டெய்லி நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது 1/2 வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ எல்லாம் யாருமே நிறைய பேர் வெளியிலேயே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அந்த கீரை தண்டையும் சேர்த்துக்கிறேன். ஸோ எப்போயுமே கீரை வாங்கினீங்க அப்படின்னா அந்த இதையும் செஞ்சிடலாம். இந்த தண்டும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து தண்டு பொரியலாகவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பாகவும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளியர் சூப்பாக தான் வைக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதை நல்லா மூடி போட்டு அந்த தண்டு வேகிற வரையும் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்டு நல்லா வந்து வெந்திருக்கும். தளன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் அதுலேயே இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஹாட்டாக வந்து தண்ணி குடிங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப் மாதிரி ஹாட்டாக குடிச்சிங்க அப்படின்னா த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷனும் போயிடும். ஸோ உங்களுக்கு அதே டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.